இயற்கையால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் தாத்தா ராஜ் மற்றும் அவரது பேத்தி மீரா அவர்களின் பாரம்பரிய வீட்டின் தாழ்வாரத்தில் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் மீரா, "ஏன் தாத்தா, நேரம் மிகவும் மதிப்புமிக்கது என்று அடிக்கடி சொல்கிறீர்கள்?" என்று கேட்டாள். தாத்தா ராஜ் சிரித்துக்கொண்டே ஒரு உதாரணத்துடன் விளக்க முடிவு செய்தார். அவர் ஒரு பெரிய கிண்ணத்தை வெளியே இழுத்து அதில் 86,400 சிறிய வண்ணமயமான மணிகளால் நிரப்பினார். இந்த கிண்ணத்தில் உள்ள மணிகள் ஒரு நாளின் மொத்த வினாடியான 86,400 குறிக்கிறது என்றார். மணிகளை பார்த்த மீராவின் கண்கள் மின்னியது. "இந்த மணிகளை நான் என்ன செய்ய வேண்டும்?" என்று கேட்டாள். தாத்தா ராஜ், "இதிலுள்ள மணிகளை வெவ்வேறு செயல்பாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்த பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக, படிப்பிற்கும் பள்ளிப் பணிகளுக்கும் 12,000 மணிகளையும், குடும்பத்துடன் நேரத்தை செலவிட 20,000 மணிகளையும், திறமையை மேம்படுத்த 8,000 மணிகளையும் பயன்படுத்தலாம்." பின்னர் மற்றொரு சிறிய கிண்ணத்தை எடுத்து அதில் குறைவான மணிகளை நிரப்பினார். இந்த கிண்ணம் வீணாகும் மணிகளை குறிக்கிறது. அதிகமான நேரம் தொலைக்காட்சி பார்த்தல், மொபைல் போனை அதிகம் பயன்படுத்துதல், எந்த வேலையும் செய்யாமல் நேரத்தை வீணடித்தல் போன்ற கவனச்சிதறல்களில் அதிக மணிகளை செலவழித்தால் அந்த மணிகள் தொலைந்து போய்விடும். அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது. மீரா மணிகளை கவனமாக பார்த்தாள். "அப்படியானால் நான் என் மணிகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள நாளாக மாற்ற முடியுமா?" "சரியாகச் சொன்னாய்" என்று தாத்தா ராஜ் ஒரு தலையசைப்புடன் கூறினார். "ஒவ்வொரு மணியையும் உன் திறனை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு என்று கற்பனை செய்து கொள். நீ கல்வி, குடும்ப நேரம் மற்றும் பொழுதுபோக்குக்காக அவற்றை பயன்படுத்தினால் உன் நாளை வளப்படுத்துவாய். நீ அவற்றை வீணாக்கினால் அவை உன் நேரத்திற்கு மதிப்பு சேர்க்காமல் மறைந்துவிடும்." பின்னர் ஒரு காகிதத்தில் ஒரு எளிய விளக்கப்படத்தை தாத்தா வரைந்தார். "உன் மணிகளை நீ கல்விக்காக 25,000, குடும்ப நேரத்துக்கு 20,000, பொழுதுபோக்கிற்காக 15,000, ஓய்வெடுப்பதற்கு 10,000 என்று பயன்படுத்தலாம். இந்த பகிர்வு உன் நாளை மிகச் சிறப்பாக பயன்படுத்த உதவும்" என்றார். மீரா இதை புரிந்து கொண்டு சிரித்தாள். "அப்படியானால் எனது மணிகளை நன்றாக நிர்வகிப்பதன் மூலம் ஒவ்வொரு நாளும் சிறப்பானதாகவும் நிறைவானதாகவும் இருப்பதை என்னால் உறுதி செய்ய முடியுமா?" என்று கேட்டாள். "ஆம்" என்றார் தாத்தா ராஜ். "ஒவ்வொரு மணியும் ஒரு அருமையான வாய்ப்பு. அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் உனது நாட்கள் மகிழ்ச்சி மற்றும் சாதனைகளால் நிரப்பப்படும்" என்றார். அன்று முதல் மீரா தனது வாழ்க்கையை கவனமாக நிர்வகித்து அர்த்தமுள்ள செயல்களில் தனது நேரத்தை செலவிடுவதை உறுதி செய்தாள். ஒவ்வொரு நொடியையும் மதித்து அழகான தருணங்கள் மற்றும் சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கினாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இதுபோல இன்ஸ்பிரேஷனல் டேல்ஸ் மற்றும் மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க.